ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தியான வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் 2வது பகுதி. அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோட 2ஆம் வருகையில வெளிப்படும் போது அவருக்கு முன்னாடி நிலை நிற்பவன் யாருன்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாங்க. யார் மூலம்னா மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பேசுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அதோட அந்த சூழ்நிலையை பின்னிலையை சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட தவறுகளின் நிமித்தமாக பாடுகள் பட்டு அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுறாரு. பேசி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிமு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வார்த்தை பேசப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது தான் எங்கே வருதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வருது. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் எப்படி பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, கிரேக்க அரசு, அதுக்கு பிறகு ரோம ராஜ்யத்துக்குள்ள இஸ்ரவேல் தேசம் போகப்பட்டிருக்கு. அந்த இஸ்ரவேல் தேசத்துல குடியிருக்கக்கூடிய யூத ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க. அவங்களோட ஒரே எக்ஸ்பெக்டேஷன், தாவீது ராஜாவை போல் நம்மளை மீட்கும்படியாக மாமிச ஒரு ராஜா என்ன பண்ண போறாரு, இஸ்ரவேல் தேசத்துல என்ன பண்ண போறாங்கன்னா, தங்களை ரட்சித்து தங்களுடைய ரட்சகர் மேசியா என்னும் ரட்சகர் என்ன பண்ண போறாரு, மாமிசத்துல வெளிப்பட போறாரு. அந்த மேசியா என்ன பண்ண போறாருன்னா, எங்களை இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து என்ன பண்ண போறாரு, மீட்டெடுத்து ஒரு ராஜாவாக ஒரு சர்வத்தையே ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜா வரப்போறான்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்த்துருக்கா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள்ல தான் கர்த்தர் மேசியா மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்றாரு, அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம பார்ப்போம், என்ன பார்க்கணும்னா, இது தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை, அவரோட 2ஆம் வருகையை குறித்து பேசப்பட்ட வார்த்தை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மாமிச பிரகாரமாக அவங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர், அதாவது கர்த்தராய் அவங்களோட மேசியா அவர் வெளிப்பட்டு அவங்களை அந்த ரோம ராஜ்யத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து, அவங்களுக்குன்னு ஒரு தாவீது ராஜா எப்படி ஒரு இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யம் பண்ணாரோ அதே போல அந்த யூத ராஜ்யத்தை ராஜ்யம் பண்ணுவார்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த பின்னணியில இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா, இவங்க யாருக்கு கீழே அடிமைகளாக இருக்கிறாங்கன்னா, ஒரு கப்பம் கட்டுறவங்களாகவும் வரி செலுத்துறவராக இருக்காங்கன்னா ரோம ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம வேதத்தை பார்க்கும்போது இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் பொதுவாக எல்லாமே எதில் எழுதியிருக்காங்கன்னா, ஹீப்ரூ லாங்குவேஜில் எழுதப்பட்ட விஷயம். ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்கலாம், ஆதியாகமும் யாத்திராகமும் எல்லா யாகமங்கள் புத்தகங்கள், பாடல் புத்தகங்களாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், எல்லாமே ஹீப்ரூ லாங்குவேஜ்லையும் அதே மாதிரி அரமிக் லாங்குவேஜ்லையும் எழுதப்பட்டது. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அவங்க புழக்கத்துல இருந்த லாங்குவேஜ்னு ஒவ்வொரு யூதனும் அவன் பேசுற லாங்குவேஜ் எபிரேய மொழி. அல்லேலூயா. அது கம்பல்சரி. நம்ம இந்திய நாட்களும் பார்க்குறோம், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசுற ஒரே மொழி அரபிக் மொழி. அதே மாதிரி ஒவ்வொரு யூதனும் எந்த தேசத்துல இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்க ஒரே மொழி எபிரேய மொழி, ஹீப்ரூ. அல்லேலூயா. அப்ப இந்த யூத ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ள லோக்கல் லாங்குவேஜா பேசுற அராமிக் மொழியில பேசிட்டு இருக்காங்க. பட் அதிகார மொழியாக இருப்பது கிரேக்க மொழி. அல்ல, இது ஒரு பின்னணியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும், என்ன சிச்சுவேஷன்ல நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். பிளைண்டா எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு இன்சிடென்ட், இதை பற்றி பேசும்போது அந்த இன்சிடென்ட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீப்பா புரியும். அதுக்காக இதை குறித்து நான் சொல்றேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்படும் போது, மரியாயின் வயிற்றுல பிறக்கும் போது அவங்களோட ஆட்சி மொழியாக இருந்த மொழி என்னன்னா கிரேக்க மொழி. ஆனா எந்த பேரரசுக்குள்ள இருந்துன்னா ரோம பேரரசுக்குள்ள இருந்து. புரிஞ்சுதா? அப்போ யாரோட ஆட்சியில இருக்காங்க, ரோம ஆட்சியில இருக்காங்க. அவங்க பேசுற மொழி என்னது, ஹீப்ரூ மொழி. ஆனா ஆட்சி மொழி என்னது, கிரேக்க மொழி. அல்லேலூயா. அப்படி இந்த நாட்கள்ல இருக்கும்போது என்ன நடக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாங்க. அவரை சிலுவையில் அவர் ஒரு ரட்சகராக நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக வர்றாரு. நம்மளை மீட்டு கொண்டார். அவரை சிலுவையில் அவரை அறையப்பட்டார், குரூசிஃபிகேஷன் ஆனாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுதார். அவர் பரிசுத்த ஆவியாக நம்மளோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் வெளிப்படுகையில், அதாவது முதலாம் வெளிப்படுகை, அதாவது முதலாவது நம்மளுக்காக என்ன பண்ற அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாகவும் நம்முடைய இரட்சகருமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவரை தள்ளுறாங்கன்னா, அவங்க எதிர்பார்த்த ராஜா யாரு, சரீர பிரகாரமான ஒரு ராஜா. அவர்களை என்ன பண்ணணும், எல்லா ராஜ்யத்திலிருந்தும் அவங்களை மீட்டு, எப்படி ஒரு தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தாரோ அதே போலதான் ஆட்சி பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது யார்ட்ட, இந்த மேசியா. அப்ப இந்த மேசியா எப்படி வந்தாரு,
நம்மளை ரட்சிக்கும்படியாக, நித்திய ஜீவனை தரும்படியாக, ஆவிக்குரிய ரட்சிப்பை தரும்படியாக தான் வந்தாரே தவிர உலக பிரகாரமான ரட்சிப்புக்காக அல்ல. அதையும் கொடுக்குற தேவனா இருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? இதை அறிந்து தள்ளுற ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட 2ஆம் வருகையில, இதுதான் பின்னணியும். இதுக்கு நம்ம பார்க்க போறது, கர்த்தர் சொல்லியிருக்காங்க, அந்த 2ஆம் வருகையில அவர் வெளிப்படுகையில் அவருக்கு முன்னாடி யார் நிலை நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய வருகையில நம்ம வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் தான் யாரு? ரட்சிக்கப்படுவோம். இப்போ அவரோட 2ஆம் வருகையான வெளிப்படுகையில் நாள்களில் அவருக்கு முன்னாடி நிலை நிற்கிறது யாருன்னா அந்த ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு? பதறையோ என்னென்ன தீயில எரிக்கிறாங்க, அந்த நல் மணிகளை எங்க எடுக்கிறாரு? அவருடைய களஞ்சியத்துல சேர்த்துக் கொள்வது போல அவருடைய நாட்கள் என்ன பண்றாரு? கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில மரித்தார். 2ஆம் வருகையில நம்மளை உயிரோடு எழுப்ப போறார், அவரோடு சேர்த்து கொள்ள போகிறார். இப்போ இந்த நாட்கள்லயும் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கணக்கு விசாரிக்கிற எஜமானுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. மெயினான அந்த தலைப்பை நீங்க கொஞ்சம் கூட நீங்க ஆழமா உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கணக்கு விசாரிக்கிற எஜமான் யார்? அவரு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்த மீட்பர். வருகையில யார்? அவரு நம்மளோட மீட்பர், அதாவது மேசியா. 2ஆம் வருகையில யாரு? நியாயாதிபதி, கணக்கு விசாரிக்கிற எஜமான். நமக்கே தெரியும், உலக பிரகாரமான ஒரு எஜமான் ஒரு கணக்கை விசாரிக்கும் போது நம்ம அநேக இதை பார்க்கலாம். ஒரு வேதத்துல ஊமைகளை கர்த்தர் சொல்லியிருப்பாங்க, 2 இடத்துல கர்த்தர் சொல்லியிருப்பாங்க. 2 இடத்துலையுமே சொல்லும்போது அவர் புரதேசம் போகும்போது ஒருத்தங்கிட்ட 5-10 தாலந்து கொடுத்திருப்பாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஊமையில ஒரு மத்தையில் உள்ள ஊமையில சொல்லும்போது ஒருத்தன்ட்ட 1 தாலந்து, 2 தாலந்து, 5 தாலந்து கொடுத்துருக்கோம். கொடுத்துக்கிட்டு போயிட்டு புரதேசம் போயிட்டு அந்த எஜமான் என்ன பண்ணுவாரு? அந்த ஊழியக்காரன்ட்ட கணக்கு கேட்பாரு. 5 தாலந்து உள்ளவன் டபுள் ஆக்கியிருப்பான், 2 தாலந்து உள்ளவன் கூட ஆக்கியிருப்பான். ஆனா 1 தாலந்து உள்ளவன் என்ன பண்ணியிருப்பான்? ஒண்ணுமே பண்ணாம, நீங்க பெரியவர், இல்லாத இடத்துல இருந்து எடுக்கக்கூடியவர், அதனால நான் ஒழித்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். புரிஞ்சா? ஆமா, அந்த உலக பிரகாரமான இந்த நம்ம வேலையிலே இருக்கட்டும், நம்மள கான்ட்ராக்டரா இருக்கட்டும், நமக்கு சூப்பர்வைசரா இருக்கட்டும், ஒரு சைட்ல ஒரு வேலையை முடிச்சுக்கிட்டு நம்ம திரும்ப கணக்கு கேட்கும்போது கரெக்டா கேட்பாங்களா இல்லையா? எங்கேயாவது ஒரு விட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த கணக்கா இருக்கணும். அவங்க ஒரு 100 ரியால் கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்த 100 ரியாலுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உலக பிரகாரமாக. அப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவருக்கு நமக்கு ரட்சிக்க அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் பலியாகி நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அளித்துட்டு போயிருக்காரு. அநேக தாளந்துகளை தந்துட்டு போயிருக்காரு. ஆனா அவருடைய 2ஆம் வருகையில அவர் எப்படி இருப்பார்னா நியாயாதிபதியாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய அவருக்கு முன்பாடி அவர் எப்படி நம்மளை பார்ப்பார்னா, ஒரு கணக்கு விசாரிக்கிற ஒரு எஜமானா நம்ம முன்ன நிற்பார். அப்போ ரட்சிக்கப்பட்ட அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அப்ப நம்ம முன்னாடி நம்ம யாருக்கு முன்னாடி போய் நிற்க போறோம்? அந்த எஜமானுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவர் கொடுத்த தாளந்துகள், என்னென்ன தாளந்துகள் எல்லாம் தந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 5 விரல் 5 விதமா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு வேலைகளை செய்யறது போல கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துங்க. பிரவீன் சகோதரனுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்காங்கன்னு பிரவீனுக்கு தெரியும். அந்த தாளந்தை கர்த்தருடைய நாமத்துக்காக பயன்படுத்துறான்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிப்சன் பிரதரா இருக்கட்டும், பவர் சிங் அண்ணனா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஷேப் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்காக பயன்படுறோம்னு சொல்றதை பார்ப்போம். முதலாவது வேதத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சவுலை எடுத்து பார்ப்போம், எடுத்து வாசிப்போம். சவுலோட இது நம்ம வேதத்துல எங்க வரோம்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், அதுல இருந்து தான் நம்ம அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம இதுல பார்க்கலாம். இதுல அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை படிக்கும்போது ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்லும் போது, அதாவது அந்த இன்சிடென்ட் அதுல வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல தான் ஃபர்ஸ்டா சவுலோட இன்ட்ரோடக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் நியூ டெஸ்டமெண்ட். இதில் பார்க்கும்போதுன்னா, ஸ்தேவானை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலத்தி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். இதுல தான் சவுல் எங்க வர்றாரு? நாம் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் அவர் எங்க வர்றாரு? வேதத்துல ஃபர்ஸ்டா எந்த இடத்துல தான் அவரோட பேரு ஹைலைட் பண்ணப்படுதுன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல அவர் வர்றாரு. சவுல்னு சொல்ல ஒரு கேரக்டர் அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க. அந்த சவுல் எந்த பொசிஷன்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஸ்தேவானை, அதாவது கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பந்தி விசாரிக்கும்படியாக ஒரு ஸ்தேவானை ஏற்படுத்தி
அவன் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறான், கர்த்தருடைய வருகையை குறித்து பேசுறான், கர்த்தரோட முதலாம் வருகையை குறித்து பேசக்கூடியவனை கல்லறிஞ்சு கொல்லும் போது அந்த இடத்துல கல்லறிஞ்சு கொல்லக்கூடிய சாட்சிக்காரர்களுடைய வஸ்திரங்களை யாரு பாதத்தருகையில கொண்டு வைக்கிறாங்க? இந்த சவுலோட பாதத்தருகையில கொண்டு வைக்கிறாங்க. அப்ப இந்த சவுலை குறித்து நம்ம பார்க்க போனோம்னா, ஃபர்ஸ்ட் சவுலோட இன்ட்ரோடக்ஷனே பார்க்கும்போது சவுல் என்ன சொல்றான்னா, பிலிப்பியர் 5ஆம் அதிகாரத்துல எடுத்து நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுலை பத்தி சொல்லியிருக்கோம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அல்லையா? இந்த பவுல் அந்த சவுல் இருக்கார் இல்லையா, சவுல் எப்படி அவருக்கு எப்படி கிளைம் பண்றாரு? நான் எப்படிப்பட்டவன்? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அவன் யூத முறைமைப்படி, அந்த சவுல் என்ன பண்ணவன்? யூத முறைமைப்படி 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் அடைஞ்சிருக்கான். அது மாதிரி என்ன சொல்றான்? நான் ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான். அடுத்து என்ன சொல்றான்? பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி அவன் யாரு? அந்த கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டிருந்த நாள், அந்த பூமியில் இருந்த நாட்கள்ல பரிசேயர்னு சொல்றவங்க இருந்தாங்க. அவங்கதான் நியாய பிரமாணத்தை திட்டமாய் போதிக்கக்கூடியவங்க. அவங்களுடைய சட்டத்தின்படி அந்த பரிசேயனா இருந்தேன்னு சொல்றான். அது மாதிரி என்ன பண்றான்? பக்தி, அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு மேல கொண்ட பக்தி வைராக்கியத்தின்படி என்ன பண்றான்? சபைகளை துன்பப்படுத்த, ஆதி அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்தும் விதமா இருந்தவன் சொல்றான். அதே மாதிரி நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் சொல்லிட்டு யார் கிளைம் பண்றா? அந்த சவுல். அல்லையா? அதே சவுலை குறித்து நம்ம எடுத்து படிச்சோம்னா, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தையும் எடுத்து படிப்போமே. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ளே தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? இதெல்லாம் அவனை குறிச்சு, அந்த சவுலை குறிச்சு சாட்சி, வேதத்தில் சொல்லப்பட்ட சவுலோட சாட்சிகள் இது. அப்போ அடுத்து அதே சவுல் என்ன சொல்றான்? நான் இந்த தர்சு பட்டணத்தில் பிறந்தவன். தர்சு பட்டணம் சொல்றது என்னன்னா, அண்டர் ரோமன் பவர்ல இருக்கு. அந்த ரோம பேரரசுல இருக்கும்போது இவன் என்ன பண்றான்? இவன் அந்த ஊர்ல தர்சு பட்டணத்தில் பிறந்ததுனால அவனுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரோமன் பட்டம் கிடைக்குது. அவன் ரோமன் சொல்லிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவன் டிராவல் எங்கெங்க பண்றானோ எல்லா இடத்துலயும் அவன் என்ன பண்றான்? அவனை யாராவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றான். நான் யாரு? ஒரு ரோம பிரஜை, ரோமன் சிட்டிசன்ஷிப் உள்ளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அது பெருமையா சொல்றான். சிசிலியா பட்டணத்தில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்தவன் நான். அதே மாதிரி என்னது? கமாலியல்னு சொல்லக்கூடிய வேத பாரகருடைய பாதத்தருகே இருந்து கற்றுக்கொண்ட கண்டுன்னு சொல்லிட்டு அவன் கிளைம் பண்றான். இப்படிப்பட்ட அடுத்த என்ன சொல்றான்? நீங்க தேவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறீங்களோ, யாருக்காக? இஸ்ரவேலின் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்களோ அதை விட நான் வைராக்கியம் பாராட்டினவன்னு சொல்றான். அடுத்தது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை எடுத்து படிப்போனா, யாராவது ஒருத்தங்க எடுத்து படிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13-14. நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். ஆமென். அப்போ பிதாக்கள் அவர் யாரா மென்ஷன் பண்றாருன்னா, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, இவங்களோட அந்த சந்ததியில் உள்ளவங்களோட அவன் அதான் கிளைம் பண்றான். என் பிதாக்கள், ஈவன் தாவீது, சாலமோன், எல்லாரோட இந்த என்னல்ல பாரம்பரிய நியமங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவன் யார்? இந்த சவுல். இன்னும் என்ன ஆகல? சவுல் ரட்சிக்கப்படல. இந்த சவுல் இவ்வளவு வைராக்கியமா இருக்கான். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர்ல கூட அந்த ஸ்தேவானை கல்லறியும் போது கூட அவன் ஒரு பெரிய ஆபீசரா பக்கத்திலேயே இருக்கான். பக்கத்துல இருக்கனாலதான் என்ன ஆகுதுன்னா, அவனை பக்கத்துல கொண்டு வச்சுக்கிட்டு அவனை கல்லறிஞ்சு கொள்றாங்க. அப்போ இந்த சவுலை குறித்து நீங்க பார்க்கும்போது என்ன எப்படி இருக்குன்னா, நியாய பிரமாணத்தின்படி அவன் டேலண்டட் பர்சன். அது மாதிரி என்னது? வேதத்தை கற்றறிஞ்சவன், 7ஆம் நாள் விருத்த சேதனம் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், யூதன், எபிரேயன், அவங்க ஒரு ரோம சிட்டிசன், இப்படி எல்லாம் கிளைம் பண்றான். அப்ப இப்படிப்பட்ட இவன் என்ன படிச்சிருப்பான்னா, கர்த்தர் அந்த பழைய தனாக் புக் இருக்குல்ல, யூதரோட பிரமாண புத்தகங்கள், தோரா, இதெல்லாம் கற்று தேர்ந்தவனா இருக்கான். யாரு? இந்த சவுல். அல்லேலூயா. இப்ப நான் சவுல்னு சொல்றேன், ஆனா பவுல்னு சொல்றாங்க. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? சவுலுக்கும் பவுலுக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? சவுலுக்கும் பவுலுக்கும் சொல்லுங்க.
இல்லைண்ணா, எப்படின்னா இந்த நான் சொன்னது மாதிரி அந்த நாட்கள்ல அந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை, யூத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த யாருன்னா எந்த அரசாங்கத்துக்கு கீழே இருந்துருச்சு? ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்துருச்சு. ஆனா அங்க இருந்த ஜனங்கள் யாரு? எபிரேய ஜனங்கள். எபிரேய ஜனங்களோட பாஷை என்னது? ஹீப்ரூ லாங்குவேஜ், எபிரேய பாஷை. எபிரேய பாஷையில அவனோட பேரு சவுல். அதே இது அந்த ஜனங்களோட அபிஷியல் லாங்குவேஜ் என்னது? என்ன லாங்குவேஜ்? கிரேக் லாங்குவேஜ். புரிஞ்சுதா? அந்த நாட்கள்ல எப்படி இருந்துருச்சு அந்த ராஜாங்கம்? எப்படி அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்துருச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள், யூத ஜனங்கள் என்னதான் இருந்தாங்க? யூதர்கள் பேசின பாஷை எபிரேய பாஷை, அரமிக் பாஷை. அவங்களோட மூதாதையரின் பேர் படி அவங்க பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னா சவுல் என்று பேர் வச்சிருக்காங்க. அவன்கிட்ட பேசும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட பேசும்போது என்ன பேசுவாங்க? நான் என்னோட பேர் என்னது? சவுல். அதே சவுலுக்கு அந்த பேரை நீங்க கிரேக் இதுல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பவுல். அல்லேலூயா. புரிஞ்சுதா? அதனாலதான் அவன் என்ன பண்றான்? அதான் நம்ம வேதத்துல கூட அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்றான். நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல யாக்கோபுன்னு ஒரு புத்தகம் இருக்கும், பார்த்திருப்பீங்களா? யாக்கோபு. அதை இங்கிலீஷ்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஜேம்ஸ்ன்னு இருக்கும். இங்கிலீஷ்ல என்ன புக்கு? ஜேம்ஸ். தமிழ்ல யாக்கோபு, ஹீப்ரூல யாக்கோப். அப்போ அவனுக்கு பேர் என்னதான்? சவுல். அவன் என்ன பண்றான்? அந்த சவுல் அந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல எங்கெங்க டிராவல் பண்ணி போறானோ அவன் என்ன பண்றான்? எந்த இடத்துல உள்ள ஜனங்களை பார்க்கறான். இந்த ஜனங்கள் ரோம ஜனங்களா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பேசுறான்? என்னோட பேர் என்னது? அந்த இடத்துல வரும்போது பவுல். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நிறைய இடங்கள்ல எப்படி போதிக்கப்படும்? சவுலை பவுலாய் மாற்றிய தேவன். அப்படி கிடையவே கிடையாது. அவன் யாரு? அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு பேர் என்னதான்? சவுல். இதுல எபிரேய மொழியில அவனுக்கு பேரு சவுல். என்ன கிரேக் லாங்குவேஜ்ல அவனுக்கு பேர் என்னது? பவுல். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வேத பொருட்கள் இருக்கக்கூடாது எந்த இடத்துலையுமே. அப்போ இதே சவுல், அதாவது பவுல் என்ன பண்றான்? எல்லாம் கற்று தேர்ந்தவனாய், வேத பிரமாணத்தை கை கொள்கிறவனாய், தோராவை அறிந்தவனாக, நியாய பிரமாணங்களில் நடக்கிறவனாகவும், அந்த பக்தி வைராக்கியத்தின் படி என்ன பண்றான்? சபையை துன்பப்படுத்தவனாகவும் இருக்கிறான். அவன் யாரு? இஸ்ரவேல் தேவனோட ஒரு ஜனம். அந்த எபிரேயன் ஆகிய பவுல் என்ன பண்றான்? அதாவது சவுல் என்ன பண்றான்? ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது எடுத்து படிப்போம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அந்த இன்சிடென்ட் தான். என்ன இன்சிடென்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் ரட்சிக்கப்படக்கூடிய இன்சிடென்ட். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து யாராவது எங்கேயாவது சவுலை பவுலாக மாற்றிய தேவன் சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா அது என்னது? தவறான கோட்டு. என்னது? அவனுக்கு பேர் என்னதான்? சவுல் தான். அது எங்க கூப்பிட்டாலும் என்னதான்? சவுல் பவுல் மாத்தி கூப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க? நம்ம பேரு பினோனா இங்க என்ன சொல்லலாம்? பினோ ஆரோன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். புரிஞ்சுதா? அதனால வேதத்துல இவன் ரட்சிக்கப்பட்டவன. இது என்னன்னா, இது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம். என்னன்னா, பேப்டிசம் எடுத்த உடனே பேரை மாத்தணும்னு சொல்லுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த சவுலாக இருந்த சவுலை எப்படி மாத்தினாங்க? பவுலாக மாத்தினார்கள். எதனாலன்னா பேப்டிசம் எடுத்த போறோம் அவனை கர்த்தர் மாத்தினாங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் ஆதியில் எப்படி படைச்சாரோ அதன்படி மனம் திரும்பதான் சொல்றாரே தவிர பேரை மாத்த சொல்லல. இல்லையா? அப்போ இதுல நாட்கள்ல நம்ம புரிஞ்சுக்கணும், சவுல் எப்படி ரட்சிக்கப்படுறான்னு சொல்றது அந்த இன்சிடென்ட்ல பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய, யாரு? கிறிஸ்தவ மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு வழி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அல்ல, அப்ப கர்த்தர் அந்த இடத்துல கூப்பிடுறாரு. அவன் யார? அந்த யூதனை, அந்த எபிரேயனை, அந்த சவுலை கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற சத்தத்தை கேட்டான். அதற்கு அந்த சவுல் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றான். அடுத்து என்ன பண்ண போறான்? இந்த வேத பிரமாணத்தை கற்றுக்கொண்ட சவுல். அல்லேலூயா. அவனுக்கு A to Z தெரியும். அவன் நிறைய பேருக்கு டீச் பண்றான். அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு என்ன பண்றான்?
வைராக்கியம் பாராட்டக்கூடிய சவுல் எந்த இடத்துல தான் ரட்சிக்கப்படுறான்? ஒரு இன்சிடென்ட்ல தான் ரட்சிக்கப்படுறான். அவன் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும் போது அவன் டிஃபால்ட் அவன்கிட்ட என்ன இருக்கு? இஸ்ரவேலின் தேவனை குறிச்ச பக்தி வைராக்கியம் அவன்கிட்ட இருக்கு. அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் பார்க்க விடுவாரா அவருக்கு பிள்ளையா? ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்லயும் நம்ம சின்ன வயசுல இருந்தே பிறந்திருப்போம். உங்க டைட்டில் என்னது? கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. எப்படி என்ன நேம்ல இருக்கும்? எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அந்த சவுலு பிறக்கும் போதே அவன் யாரு? எபிரேயன். அவனுக்கு என்ன தெரியும்? அவங்களோட பழைய ஏற்பாட்டு காரியங்கள், தோரா, தனாக்கு, லெவீம், கெட்டீம், அந்த பாடல்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் வந்து கமாலியலின் பாதத்தருகே இருந்து அந்த பைபிளையும் அவங்களோட ஓல்டு டெஸ்டமெண்ட்டை கத்துக்கிட்டான். இந்த நாட்கள்ல நம்ம எப்படி கத்துக்கிறோம்? சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவர்னு சொல்ல டைட்டில். அவனுக்கு சவுலுக்கு என்ன டைட்டில் கொடுக்கப்பட்டது? எபிரேயன் ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டது. யூதன் சொன்ன மாதிரி நமக்கு என்ன டைட்டில் கொடுக்கப்படுது? கிறிஸ்தவன் சொல்ல ஒரு தலைப்பு கொடுக்கப்படுது. அவனும் சவுலும் என்ன பண்றான்? வேத பிரமாணத்தை கத்துக்கொண்டு வர்றான். நம்மளும் பைபிளை கத்துக்கொண்டே வர்றோம். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? வெரி இம்பார்ட்டன்ட் அந்த லைன். சவுலை விட நம்ம பயங்கரமா இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. சவுல்கிட்ட எந்த பிரமாணத்துல எந்த இது இருக்கு, எப்படி இருக்கு, இதுல வந்து ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் என்ன கேட்டா அவன் சவுல் சொல்லுவான். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இப்படி பக்தி வைராக்கியமான இந்த சவுலுக்கு ஒரு ஸ்டேஜ் வருது. அதான் என்ன ஸ்டேஜ்? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவனாக பிறந்த நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? டைட்டில் கிறிஸ்தவனா இருந்தா கூட ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம இது வெரி இம்பார்ட்டன்ட். யோசித்து பாருங்க, நீங்களும் உங்களையே சிந்தித்து பாருங்க. ஏன் அவன் ஒரு இஸ்ரவேலின் தேவனை வந்து தன் தேவனாக கொண்டவன், வைராக்கியம் பாராட்டினவன், எல்லாத்தையும் முறைமையின்படி கற்றுக்கொண்டவன், 8ஆம் நாள் விருத்தம் சேதனம் செய்யப்பட்டவன், எல்லாம் அவன் சொல்றான், என் பிதாக்களின் முறைமைகளின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொன்ன சவுலை யார் தொடுறா? இஸ்ரவேலின் தேவன் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவன் பக்தி வைராக்கியமாக இருக்கிறான். அவன் பாதையில ஒரு தமஸ்குக்கு போயிட்டு இருக்கும்போது அவனை வந்து தொடுறாரு. தொட்டுட்டு அவன்கிட்ட என்ன சொல்றாரு? சவுலே சவுலே, நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறான்னு அவனோடு பேசுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன வயசுலேருந்தே சவுல மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டோம். வசனம் தெரியும், எந்த இடத்துல என்னென்ன பேசணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். நமக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச மாதிரி கர்த்தர் சொல்றது சும்மா ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவான்? என்றுமே ரட்சிக்கப்படுவான்னு சொல்றது மாதிரி நம்ம கண்டிப்பா ரட்சிக்கப்படுவோம். ஆனா நமக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்த்துங்க, இதே சவுல் வந்து அடுத்து சொல்றாரு அவரோட வாழ்க்கையில என்ன சொல்றாருன்னா, எடுத்து படிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் 23வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க படிங்க. ரோமர். இப்பொழுது நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட பவுல் இந்த ரோமருக்கு கடிதம் எழுதும்போது என்ன சொல்லனா, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ திரும்பவும் புரிஞ்சுங்க, ரட்சிக்கப்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்னது? நம்மளுடைய நாட்கள்ல பரிசுத்தமாகுதல்னு சொல்றது. நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் என்ன இருக்கணும்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். அடுத்தபடியா என்ன இருக்கணும்? அவனுக்கு டே பை டே அவன் வந்து சாண்டிஃபை ஆகிட்டே இருக்கணும், பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கணும். நேத்துலேருந்து இன்னைக்கு நான் பரிசுத்தம் ஆயிருக்கேனா? நீங்களே திங்க் பண்ணி பார்க்கணும். சுய சோதனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும், நேற்றுல இருந்து இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கேனா? கண்டிப்பா நம்ம நினைப்போம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு. அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி அந்த ரட்சிப்பின் வேதனை அதுக்கு தான் சொல்லுது, பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ என்னது? கர்த்தருடைய நாட்கள் வரக்கூடிய நாள்ல நமக்கு என்னது? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அல்லனா நம்ம எப்படி இருந்துருவோம்? இந்த ஒரு சவுல் வந்து ஒரு யூதனாக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினானோ அதே மாதிரி நம்ம வைராக்கியம் பாராட்டி கொண்டு கிறிஸ்தவனா இருப்போமே தவிர இந்த ரட்சிப்பின் அனுபவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து படிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனன், அந்த ஜனத்துக்கு யாரு அச்சாரமா இருக்காருன்னா கர்த்தர் இருக்கார்.
கண்டிப்பா எல்லா கிறிஸ்தவனுக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். உங்களை வந்து இதே சவுலை பார்க்கும்போது கூட அவர் வந்து 2 இடத்துல சொல்லுவார். எடுத்து பார்க்கலாம் எங்கல்லன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம், இந்த 2 இடத்துலையும் வந்து பவுல் வந்து அவர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லுவார். நேரம் கிடைச்சுன்னா வீட்டில் போய் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல அவர் வந்து 9ஆம் அதிகாரத்துல வந்து அந்த இன்சிடென்ட் நடக்கும். கர்த்தர் அவரை வந்து சவுலை வந்து சந்தித்த சூழ்நிலை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு அதே சவுல் 22ஆம் அதிகாரம் வரும்போது அவன் சொல்லுவான், சகோதரர்களே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறது நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களான்னு சொல்லிட்டு பவுல் வந்து என்ன பண்ணுவான், அவன் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை அந்த ஜனங்களுக்கு, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லுவான். யாரு? சவுல். அதே மாதிரி 26ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அகிரிப்பா, அந்த ரோம பேரரசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ராஜா வந்து கேட்கும் போதும் அதுலயும் அவன் ஒன்னேன்னு சொல்லுவான், நான் வந்து இப்படி யூதனா இருந்தேன், இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினேன், கர்த்தர் என்ன தொட்டாரு, என்ன ரட்சித்து கொண்டான்னு சொல்லி அவனோட ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லதுக்கு ஃப்ரீயா சொல்லக்கூடியவனா இருந்தான். இப்ப நம்ம இந்த நாட்கள்ல கிறிஸ்தவனா இருந்து ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை அடுத்தவர்கிட்ட ஷேர் பண்றது எவ்வளவு ஷையா இருக்கிறோம். உண்டா இல்லையா? நீங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன் மூலமாக, நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம், கர்த்தர் எந்த இடத்துல உங்களை தொட்டாரு, இந்த சவுலை தொட்டது போல கர்த்தர் உங்களை எந்த இடத்துல தொட்டாரு. அவன் எவ்வளவு கேவலமா அவனோட தன்னை தாழ்ச்சி சொல்லுவான்னா, நான் வந்து இவ்வளவு கொடுமைக்காரனா இருந்தேன், இவ்வளவு பாவங்கள் செய்வனா இருந்தேன், நான் அந்த வெளியில போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன தொட்டாரு, நான் குருடனானேன், அவருக்கு பிறகு கட்டளை இட்டார், இங்க போய் நீ அவனை பார்த்து அவன் உனக்கு ஜெபம் பண்ணும்போது உனக்கு பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த இன்சிடென்ட் எல்லாம் தன்னை தாழ்த்தி 2 இடத்துல சொல்றான். எத்தனையோ இடங்கள்ல சாட்சியா போய் சொல்றான் அவனோட ரட்சிப்பின் அனுபவத்தை. இந்திய நாள் கிறிஸ்தவர்களாகிய நம்ம வாழ்க்கையில என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? எத்தனை பேர் ரட்சிப்பின் எந்த நாள் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த இன்சிடென்ட்ல ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த நாட்கள்ல நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதான் நம்மளோட ரியாலிட்டி. இது கர்த்தர் வந்து சோதிக்க முடியாது. இப்போ வந்து கர்த்தர் இந்த மதத்தில் இந்த வார்த்தை தர காரணம் என்னன்னா, அவரோட கிருபையின் நாட்களுக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கோம். அவருடைய கிருபையின் நாட்களுக்குள்ள இருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அவரோட கிருபையின் நாட்களுக்குள்ள இருக்க நம்ம வந்து இந்த கிருபையின் நாட்களை வீணடிக்காதபடி என்ன பண்ணணும்? நம்ம ஏதேனும் தவறான வழிகளில் இருந்தாலோ, அல்லது நமக்கு இந்த காரியங்கள் போதிக்கப்படாமல் இருந்தாலோ, அல்லது இந்த காரியங்களை குறித்து அறியாம இருந்தாலோ, ஒரு சவுலை போல, ஒரு ஐதீகுவை போல உறங்கி கொண்டிருந்தாலோ, அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கேட்டு நம்ம செயல்படணும். யோசித்து பாருங்களா, நம்ம எவ்வளவு இதால அந்த காருண்யத்தால் நம்ம தேவன் இழுத்துக்கொண்டு அந்த ஒரு பாடலை பாடுவோமா? காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவன். எத்தனை பேர் உற்சாகமா சொல்லலாம்? அவர் நித்திய புயங்களின் பாரமே, அநாதி தேவன், அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே, கனக பாதை காரிர் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரில் தூய தேவ ஒளியே. உற்சாகமா பாடலாம். இந்த பள்ளத்தாக்குகளை அழும் நீருக்காய்மா. எத்தனை பேர் பாடலாம்? பள்ளத்தாக்குகளை தீனாரே தேவன் என்னென்றும் உள்ள கைகளையால் தட்டலாமா? எல்லா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவன், அவர் ஆதாரமே இதே, அவர் ஆதாரமே.
அல்லேலூயா. அப்போ அந்த சவுலை பார்த்தீங்களா, எவ்வளோ வைராக்கியமா, பக்தி வைராக்கியமான இருந்தவனுடைய வாழ்க்கையில கூட ஒரு ரட்சிப்பு இருந்திருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளோட ரட்சிக்கப்பட்ட தேவன் நம்ம எல்லாம் எங்க வச்சிருக்காருன்னா, நம்முடைய ஜீவன் எதுக்குள்ள மறைந்திருக்கு? கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கு. எடுத்து படிப்போம். குலோசேயர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எதுல மரித்தோம்னா, நம்ம மாமிசத்துல மரிச்சோம். ஆனா உங்க ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள் மறைந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய நாட்கள்ல எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய வாக்குறுதி, நம்ம கிளைம் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே நம்மளோட ஜீவன் யாருக்குள்ள இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அடுத்தது யோவான் 5:24 எடுத்து படிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறவன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது யோவான் 5:13 அவர் சொல்லும்போது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன்னு சொல்லி யோவான் அவரோட கடிதத்தில் சொல்வார். அப்போ இந்த நாட்கள்லையும் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்காங்க. அப்போ நம்மளோட தொடக்கம் அற்பமா இருந்துருச்சு. நம்மளோட எப்படி இருந்துருச்சு? ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எவ்வளவு நம்ம ஒரு வாஞ்சியா இருந்தோம். அப்படி வாஞ்சியா இருந்த நம்ம இந்த நாட்கள்ல எங்க இருக்கிறோம்? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோட நம்ம ஓடுறோமா? அப்போ கர்த்தர் நம்மள்ட்ட என்ன கேட்கிறோம்னா, அவரோட 2ஆம் வருகையில அவர் என்ன நித்திய ஜீவனை தரப்போறாரு. அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம பாத்திரமானா இருக்கிறோமா? நம்ம பார்ப்போமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 எடுத்து படிக்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிருபையினாலே உண்டானதல்ல, கிரியையினாலே உண்டானதல்ல. அப்போ நம்மள நிறைய பேர் யோசித்திருக்கோம். நம்ம சமூகத்துல பார்க்கும்போது, வெளியே சகோதரர்களை பார்க்கும்போது, புற ஜாதியினர் எவ்வளவோ காரியங்கள் பண்றாங்க, எவ்வளவோ காரியங்கள் பண்றாங்க. நற்காரியங்களை பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்படி நம்ம எத்தனை பேர் நினைச்சது உண்டு? நம்ம கிறிஸ்தவர்களை காட்டிலும் புற ஜாதியில உள்ள நிறைய பேர் என்ன பண்றாங்க? நல்ல 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 காரியங்கள் பண்ணுவாங்க. அப்போ அந்த நல்ல காரியங்கள் பண்ணது நிமித்தமா அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு யாரும் நினைச்சிருக்கீங்க? ஆனா அப்படி கிடையாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாருமே பரிசுத்தவங்களும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம எப்படி ரட்சிக்கப்படும்னா, கிறிஸ்துவின் மரணம் தான் நம்மளை அவர் தான் நம்மளுக்கு பலியாக அடிக்கப்பட்டு, அவர் தான் பரிசுத்தர். அவரோட இரத்தம் நம்ம மேல பூசப்பட்ட நிமித்தமாக தான் நம்ம என்ன பண்றோம்னா பரிசுத்தம் அடைகிறோம். இப்ப நம்மளோட கிரியையினால் நம்ம ரட்சிக்க முடியுமான்னு கேட்டா ஒருபோதும் முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம எதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா, அவரோட கிருபை, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம விசுவாசம், அவர் கிருபையினால நம்மளை ரட்சித்திருக்காரு. அந்த ரட்சிப்பு என்னது? நமக்கு இலவசமாக கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் ரட்சிப்பை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாரு? கர்த்தர் ரட்சிக்கிறாரு. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்டவன் அவனோட எஃபோர்ட்ல அவனால அல்லது உலக பிரகாரமானவோ அல்லது ஒரு கிறிஸ்தவன், இந்த பவுல் இருக்கான்ல, இந்த சவுல் இனிஷியலா என்ன பண்றான்? எவ்வளவோ எஃபோர்ட் போடுறான். அந்த இஸ்ரவேலின் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின பவுல் ரட்சிக்கப்பட்டானா? கிடையாது. அவனை ரட்சித்தது யாரு? அவர் கிருபையாய் அவர் ரட்சித்தாரே தவிர, அதே மாதிரி கிறிஸ்தவனாக இருக்க நம்ம எல்லாம் என்னோட ஒழுக்கத்தின் நிமித்தமாக, என்னுடைய செயலின் நிமித்தமாக நம்மளும் பவுலு கூடயே கம்பேர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பவுல் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்தான். யாருமே குற்றம் சாட்ட முடியாது. அவன் ஒரு பரிசேயனா இருந்தான். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்தான். பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். இந்த இஸ்ரவேலின் தேவனுக்காக எல்லாரையும் அடிச்சு துரத்துறவனா இருந்தான். அந்த எல்லா வேத பிரமாணத்தையும் கத்துக்கொண்டவனா இருந்தான். அந்த பவுலே என்ன செய்யறான்? ஒரு நேரத்துல கர்த்தரால் ரட்சிக்கப்படுறான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்திய நாட்கள்லயும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு நம்ம இருந்துகிட்டு வேதத்தை நல்லா படிக்கிறோம், அனுதினம் படிக்கிறோம், அனுதினம் ப்ரேயர் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம பவுல மாதிரியே சுத்திட்டு இருக்கோம். என்ன சுத்தி நடக்கும்? புற ஜாதிகளை என்ன பண்றோம்? துன்புறுத்துறோம், பேசுறோம். நீங்க ரட்சிக்கப்படாதவங்க, நீங்க இஸ்ரவேல் தேவனோட வெளிப்படுகையில நீங்க இங்க உள்ள இந்த அவரோட நித்திய ஜீவனுக்குள்ள வரமாட்டீங்கன்னு சொல்றவங்களா இருக்கிறோமே தவிர, உண்மையாகவே அவரால் ரட்சிக்கப்பட்டவங்களான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைத்து பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 எடுத்து படிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட வாழ்க்கையில நம்ம யாராவது ஒருத்தங்க நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்தோம். நம்ம சபையில் கொடுக்க ஒருக்க பேசணும். கடைசியில் எல்லாரும் என்ன ஒரு ஃபீலிங்கே வந்துருச்சு, கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படலாமா அப்படின்னு. ஒருபோதும் கிடையாது. நம்மளோட ரட்சிப்பு என்னது? கிருபையினால. யாரோட கிருபையினால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையாய் அவர் ரட்சித்ததுனாலதான்
நமக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. எதனாலனா அவர் வந்து பரிசுத்தர். அல்லேலூயா. அந்த பரிசுத்தரை நம்ம வந்து விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரட்சிப்பு கிடைக்குது. அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்னா காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். புரியுதா? ரட்சிப்புக்காக பிரயாசப்படக்கூடாது. கிருபையாய் கிடைச்ச ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். எதுக்காகனா நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் நமக்கு என்ன இருக்கு? பாடுகள் இருக்கு, ஓட்டங்கள் இருக்கு. ஓடி எங்க போனோம்? அவருடைய வருகையில நமக்கு கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவன், அதாவது அவருடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அப்போ எல்லாருக்கும் நம்ம தெரிய வேண்டிய ஒரே விஷயம், கிருபையால் ரட்சிக்கப்பட்ட நம்ம கிரியை செய்யாம இருக்கலாமா? கிரியை செய்யணுமா வேண்டாமா? கிருபையாய் ரட்சிக்கப்பட்ட நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தன்ட்டையும் அவன்கிட்ட என்ன இருக்கும்? நற்கிரியைகள் இருக்கும். அல்லேலூயா. எடுத்து பார்ப்போம். அந்த கிரியைகள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு இப்போ நம்மளுடைய லைஃப்லயே ஒருத்தங்க ஒரு நன்றி உணர்வு இருக்கணும், கிராட்டிடியூட் கண்டிப்பா இருக்கணும். அந்த கிராட்டிடியூட் இருந்தா மட்டும்தான் அவனால என்ன பண்ண முடியும்னா, அந்த ஒரு நன்றி உணர்வோடு இருந்தா மட்டும்தான் அவனுக்கு என்ன பண்ண முடியும்? கிடைச்ச ரட்சிப்பை வந்து அவன் என்ன பண்ண முடியும்? பூரணப்படுத்த முடியும். நம்மளால பூரணப்படுத்த முடியாது. இப்போ அதான் ஒரு சிம்பிளா நான் என்ன யோசித்தேன்னா, ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்த்தருடைய கோட்டைக்குள்ள அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்னு விசுவாசிக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு நமக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும். நானா இருந்தாலும் எனக்குள்ள வந்த கேள்விகள் தான். அவர் வந்து என்னை ரட்சித்து கொண்டாரு, அதுக்கப்புறம் நான் என்ன இருக்கேன்னா ரட்சிக்கப்பட்ட நாள்லயே அவரோட வருகையா இருந்ததுன்னா நான் பரிசுத்தமா போயிடுவேன்னு இருக்கும். அப்படிதானா? ஆனா நம்ம அந்த நாளை கடந்து செகண்ட் டே வரும்போது நம்மளோட பரிசுத்தம், அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தவுடைய அனுபவம், அந்த அனுபவம் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள வரும்போது என்ன பண்றோம்னா நம்மளால வந்து அந்த பரிசுத்தை காத்துக்கொள்ள முடியல. அப்போ வந்து கர்த்தர் வந்து நம்மளை விட்டுருவாரா? என்ன நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட நம்ம கிருபையாய் நம்மளை ரட்சித்திருக்காரு. நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல தவறு செய்யறோம் அல்லது ஒரு அறியாமையில ஒரு பாவம் செய்யறோம். கர்த்தர் அவரோட கிருபை நம்மளை விட்டு போயிருமா? போகாது. அவரோட கிருபை நம்மளோடு தான் இருக்கும். நம்ம தான் எங்க போயிடும்? வெளியே போறோம். நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த செகண்ட் நம்மளை தாழ்த்தி நம்ம என்ன பண்ணோம்? அவருக்குள்ள வரணும். அதுக்கு நம்ம சில வழிமுறைகளை சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தரை சார்ந்து இருக்கணும். எப்படின்னா நம்ம பவுல கூட பார்க்கலாம். அவர் வந்து என்ன இடத்துலன்னா ஒரு நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி வந்த ஒரு பரிசேயனாக இருந்தா கூட அவர் என்ன பண்றாருன்னா கடைசி ஒரு நாள் இதுல வந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்களா? கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆவிக்கேற்ற விதமா நடந்தாச்சுன்னா, இப்ப நமக்குள்ளே நிறைய தாட்டுகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கே நிறைய போராட்டங்கள் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும் நம்ம என்ன பண்ணா ஆவிக்குரியபடி நடக்கணுமே தவிர மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அப்போ நம்ம இந்த ஆவிக்குரியபடி நடக்கணும்னா யாரை சார்ந்து கொள்ளணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து போகும்போது அவரோட ஆவியை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஆவியை நம்ம சார்ந்து கொள்ளும் போது அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம வெளியே வரலாம். இரண்டாவதாக இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த அவரோட கிருபையிலேயே நீடித்திருக்கணும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அவரோட வேத வார்த்தையில நிலைத்திருக்கணும். அப்போ வேத வார்த்தைகள் எப்படி நம்ம நிலைத்திருக்கிறது? அனுதினம் நம்ம என்ன பண்ணணும்? பைபிள் ரீடிங் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும். அது மாதிரி என்ன பண்ணணும்? இதை எடுத்து படிப்பேன். 2 தீமோத்தேயு 3:16. யாராவது ஒருத்தங்க எடுத்து படிங்க. 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்ப நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒரு வழி விலகி போகாம இருக்கணும்னா என்ன சொல்றாரு? வேதவாதி வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்னா தெரிந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்கிறதுக்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்ன பண்ணோம்? அவைகளை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளமா இருக்கிறது வேத வசனங்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில அந்த கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருக்கணும்னா இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து வெளியே வரணும். அந்த ரட்சிப்பை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடுறணும்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? அனுதினம் நம்ம என்ன இருக்கணும்னா வேத வசனங்களை கற்றுக்கொள்ளணும். அதான் வேத வாக்கியங்கள் யாரால கொடுக்கப்பட்டிருக்கு? தேவ ஆவியால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம அனுதினம் வேதத்தை வாசிக்கணும். மூணாவதாக நம்மளுடைய ஐக்கியம் வந்து எங்க இருக்கணும்னா உலகத்துக்குள்ள ஐக்கியமா இருக்கக்கூடாது.
நம்முடைய நாட்கள் நம்ம என்ன யாரு கூட ஐக்கியத்துல இருப்போம்? உலக பிரகாரமான சகோதரர்களோட ஐக்கியத்துல இருப்போம். அந்த ஐக்கியத்துல இருக்கும்போது நம்மள என்ன பண்ணோம்? உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள இருக்கும் எழுத்துட்டே போவோம். இப்போ நம்ம இப்போ இந்திய நாளில் கூட நம்ம சில சாட்சிகள் எதனால சர்ச்சில் சாட்சியின் வேலை வச்சிருக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. அந்த சிச்சுவேஷனுக்குள்ள கடந்து போகும்போது கூட இந்த சகோதரன் சொன்ன சாட்சி, கர்த்தர் அவனோட வாழ்க்கையில செய்த சாட்சியை சொல்லும் போது அது உங்களுக்கு நினைவுல இருக்கும். அந்த விசுவாச அந்த வார்த்தை, அந்த விசுவாச சாட்சி உங்களை என்ன பண்ணோம்னா கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதுக்கு ஏற்றுதலா இருக்கும். எபிரேயர் 10:24 எடுத்து படிக்குமா? மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கு ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ நமக்குள்ள வரும்போது நம்ம ஒரு சகோதரர் நம்ம ஐக்கியம் யாரு கூட இருக்கக்கூடாது, வெளியுள்ளவனுக்கு கூட இருந்தாச்சுன்னா அவன் சொல்லுவான், இது இப்படி இருக்கு, இதை பண்ணா இதை பண்ணி நம்ம பெரிய ஆளாகலாம், இதுல இருந்து இந்த தவறை செய்யலாம், இதுல சீட்டிங் பண்ணலாம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதே இது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கூட ஐக்கியம் வைக்கும்போது கண்டிப்பா அதுல என்ன இருக்கும்? கர்த்தரை குறித்த சாட்சி இருக்கும், கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை குறித்து சொல்லுவாங்க, கர்த்தர் செய்த அற்புதங்களை பற்றி சொல்லுவாங்க, விசுவாசத்தில் நம்மளை வளர வைப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மாதிரி கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த பட்ட ரட்சிப்பை பூரணப்பட பிரயாசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியை கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ரெண்டாவது அனுதினம் வேதத்தை வாசிக்கணும். மூன்றாவது என்ன பண்ணணும்? நம்மளோட ஐக்கியம் எங்க இருக்கணும்? அந்த கிறிஸ்துவை சார்ந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். நான்காவது என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்ல அநேக பாடுகள் வந்திருக்கும், அநேக பாடுகளை நம்ம சந்திச்சிருப்போம். இந்த பாடுகள் முடியும் போது அவர் நம்மளை புடமிட்டு முடிஞ்சு வரும்போது நம்ம இப்போ பரிசுத்தமாகும், சுத்தமாகும். அப்படிதானா? ஒரு பொண்ணை ஒரு இதுல ஒரு தீயில போட்டு எடுக்கும்போது அது எவ்வளவு ஃபைன் ஆக முடியுமோ அது ஆகி வரும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களுக்குள்ள கடந்து வர செய்திருப்பாங்க. அந்த காரியங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த காரியங்களை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு விசுவாசம் வரும். யோசித்து பாருங்களாம். இப்போ சகோதரன் இன்றைக்கு சொல்ல சாட்சியில கூட எனக்கு கர்த்தர் இப்படி செஞ்சாங்க, ஆரம்பம் அற்பமாக இருந்தாக்களும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு சொன்னது மாதிரி அந்த சாட்சியை அந்த சகோதரன் என்ன பண்ணணும்? கர்த்தர் அது ஒரு பாடுக்களை அந்த சகோதரன் அந்த சிச்சுவேஷன்ல கடந்து போகும்போது பாடாதான் இருந்திருக்கும். அதே இதை இந்த நாள்ல அவருக்கு இன்னொரு சிச்சுவேஷன் வரும்போது அவர் என்ன பண்ணும்? அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பார்க்கணும். எப்படி நினைச்சு பார்க்கணும்? அன்னைக்கு என்ன நடத்தின தேவன், அன்னைக்கு ஒரு 6,000 rupees சேலரி தந்த தேவன், இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தேவன் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அடுத்த சிச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு போக மாட்டாரா? அப்ப நம்மளோட துன்ப நாட்கள்லயோ அல்லது கஷ்டமான சிச்சுவேஷன்களையோ கர்த்தர் செய்த காரியங்களை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருப்போம். அது மாதிரி நம்மளுக்கு இன்னொரு விஷயம் டெம்டேஷன். நம்மளோட விஷயங்கள்ல பண ஆசை, நம்ம அதுவும் மெயினா எப்போ வரும்னா இந்த டெம்டேஷன்ஸ் எல்லாமே எப்போ நம்ம தனித்து இருக்கிறோமோ, அல்லையா, எப்போ நம்ம தனித்து இருக்கோமோ அப்பந்தான் நமக்கு எந்த வரும்? இந்த இந்த டெம்டேஷன் எல்லாம் வரும். என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரன் கூட பேசிட்டு இருக்கீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா கதையை சொல்லுவான், தாவீது யாருன்னு சொல்லுவான், அல்லது கர்த்தர் எப்போ வருவார்னு சொல்லுவான், 2ஆம் வருகையை குறித்து சொல்லுவான். அடுத்தது ஒவ்வொரு கதையா பத்தி பேசும்போது உங்களோட நாட்டம் எங்க மட்டும்தான் இருக்கும்? கர்த்தரை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். அப்போ இதே இது நீங்க தனியா இருந்தா என்ன பண்ணுமா? சாத்தா என்ன பண்ணுவான்? நம்மளை டெம்ப் பண்ண ஆரம்பிப்பான். டெம்ப் பண்ணி என்ன பண்ணுவான்? நம்மளை பாவம் செய்யும்படியாக கொண்டு போவான். அப்போ நம்ம எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனா இருந்தா அவன் கூட இருக்க சகோதரனும் கூட, அதாவது கர்த்தரை அறிந்த சகோதரர்கள் கூட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே குடும்பமா இருக்கிறீங்கன்னா குடும்பம் என்ன பண்ணணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கும்போது உலக பிரகாரமான காரியங்களை பத்தி பேசாதபடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கர்த்தரை குறித்த காரியங்களை பேசும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு மேல ஆசை வைக்கவும் மாட்டோம். நம்ம பெற்ற ரட்சிப்பு பூரணப்பட நம்ம ஆவலா இருப்போம். அடுத்தபடியாக சில சிச்சுவேஷன்ல நம்மை அறியாமலே தவறு செய்துரும். ரட்சிக்கப்பட்ட நம்ம தவறு செய்யும்போது நமக்குள்ள என்ன பண்ணுவோம்னா நம்ம மனுஷனுக்குள்ள நம்ம இருதயத்துக்கு என்ன இருக்கும்? அந்த இருதயம் நம்மளை சொல்லும், நீ தவறு செய்துட்ட, நீ கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. நமக்கு தெரியும், வேதம் கூட சொல்லுவாங்க இருதயத்தை பத்தி. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்ப இந்த இருதயம் நம்மள்ட்ட என்ன சொல்லும்? நீ கர்த்தரோட பிள்ளையா இருந்த, இன்னைக்கு நீ தவறு செய்துட்ட, தவறு செய்ததுனால நீ என்ன பண்ண மாட்ட? உன்னோட ரட்சிப்பை இழந்து போயிடுச்ச, நீ என்ன பண்ணுவேன், அதனால கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டு நம்மளோட இருதயம் நம்மள்கிட்ட பேசும். அப்படி பேசினா நம்ம என்ன சொல்லணும்? என்னை கிருபை எங்கேயாவது கர்த்தர் நம்ம வேதத்தை படிக்கும்போது அவர் ரட்சித்து கொண்ட அந்த நியூ டெஸ்டமென்ட்ல கர்த்தர் பார்த்துக்கலாம். பேதுரு கூட கேட்பான், ஏன் நிலைமை இப்படி இருக்கு, அவனுக்கு நிலைமைன்னு கேட்கும்போது அவனுக்கு கர்த்தர் இல்லை, உன் நிலைமையை நீ பார்த்து போயிட்டே இரு. எங்கேயுமே ரட்சிக்கப்பட்ட யாருமே கர்த்தருடைய கிருபையின் நாட்கள்ல இருக்க யாருமே எங்கே இடத்துலையுமே கைவிடப்பட்டதா எங்கேயுமே இருக்காது.
நீங்க புதிய ஏற்பாடு எடுத்து படிங்க. ரட்சிப்பின் அனுபவம் உள்ள எந்த யாருமே வந்து நியாயம் தீர்க்கப்பட்டதா எங்கேயுமே இருக்காது. அப்ப நம்ம ஒரு ஒரு பரம ஈவை வந்து ருசி பார்த்த நம்ம எங்கேயுமே விட்டு போகக்கூடாது. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு மனம் திரும்புதல் கண்டிப்பா இருக்கணும். ஒரு சிச்சுவேஷன் நிமித்தமா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு இடத்துல தவறு செய்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா, அன்றைய தினமே நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு பேசுவாங்க. பேசும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம மனசு சொல்லும், நீ கள்ளனா இருந்துட்ட, நீ இனி ஒன்ன வந்து கர்த்தர் அவரோட சமூகத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம வெளியே போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்குள்ள மனம் திரும்பி நம்ம அவர்கிட்ட போய் சேரணுமே தவிர அவரை விட்டு தூரம் போகிறவங்களா இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம இருதயத்தை நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன் நம்ம பார்க்கணும். இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கு என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வருகையில வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு போயிடுவோம். எடுத்து பார்ப்போம். அடுத்தபடியாக இந்த கீழ்ப்படியாதவர்களை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ இது ஆலோசனை நம்ம வந்து டெய்லி இன்றைய நாளில் கூட எத்தனை பேர் நம்ம கண்ணாடி பார்த்துட்டு வந்திருப்போம், அப்படித்தானா? நம்ம கண்ணாடியை பார்த்தோன்னே கண்ணாடியில் நம்ம முடி குலைஞ்சிருக்கு. முடி குலைஞ்சிருந்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தலையை திரும்ப வலிச்சுட்டு வர்றோம். அதே இது நம்ம செய்த தப்பை வந்து ஒரு சகோதரன் சொல்லும்போது நம்மளால் அதை என்ன பண்ணுறோம், நம்ம கரெக்ட் பண்ணுறோமா, இல்லை அந்த சகோதரன் மேலே கோவப்படுறோமா, அல்ல அவனுக்கு எப்படிதான் எவனை ட்ராப் பண்ணலாம், என்ன மாதிரி அவனை பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடலாம் தானே யோசிக்கிறோம். மனுஷனோட கேரக்டர் பாருங்களாம். அவன் கண்ணாடியை பார்க்குறான், அவனுக்கு முகத்தில் ஒரு அழுக்கு இருக்கு அல்லது தலை குலைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், அதை வந்து கரெக்ட் பண்ணுறான். அது ஒரு அறிவில்லாத, அது ஒரு பொருளே நம்மளை காணிக்கும் போது நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அதே ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஒரு கர்த்தருடைய வேதம் நம்மள்கிட்ட பேசுது, வேதம் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை வாங்கிக்கிறோமா, அல்லது அந்த ப்ரீச் பண்ணக்கூடிய பாஸ்டர் சரியில்லை, அதில் சொன்ன சகோதரன் சரியில்லை, அதனால அவன் பொய் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறோமா? அப்படி இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஒரு ஆலோசனை நம்ம கிட்ட கடந்து வருது, அதில் நம்ம காத்துக்குள்ள நம்ம எல்லாருமே கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள்கிட்ட ஒரு விஷயம் கடந்து வருது. நன்மையோ தீமையோ என்ன காரியம் கடந்து வந்தாலுமே அது என்னதான், கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக தான் கொண்டு வருவாங்க. உங்களை வந்து ஒரு பாடுகளுக்குள்ள கடத்தி கொண்டு போறாங்கன்னா கண்டிப்பா உங்களை எடுத்து பலப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக பயன்படுத்தும்படியாக தான் கர்த்தர் வந்து என்ன பண்றாங்க, அந்த பாடுகளை அனுமதிக்கிறாங்க. அவருடைய கரம் ஒருபோதுமே உங்களை வந்து விட்டு விலகல, உங்களோடு சேர்ந்து தான் இருக்கு. ஆனா நீங்க தான், நம்ம தான் என்ன பண்றோம், அந்த கரத்தை விட்டுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா விலகி போனதாட்டு நம்ம நினைக்கிறோம். அப்படி விலகி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கீழ்ப்படியாம, அதாவது இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்று நற்கிரியைகள் செய்யாம அப்படி இருக்கக்கூடிய நமக்கு என்ன நடக்கும்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வர யாராவது ஒருத்தங்க படிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ நம்ம இதுல பார்த்தது மாதிரி இந்த கீழ்ப்படியாதவர்கள் அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், ரட்சிக்கப்பட்டவங்களை குறித்து, ரட்சிக்கப்பட்டு அவங்களோட நற்கிரியை செய்யாம இருக்கிறாங்கல்ல, அவங்கள குறித்து பவுல் சொல்லும்போது எபிரேயருக்கு, அதாவது ஹீப்ரூஸ், அந்த எபிரேய ஜனங்களுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க பண்றது என்ன காரியம்னு சொல்றாரு. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசித்து பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டு அதை வந்து இல்லை எனக்கு கர்த்தர் எனக்கு தீமையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்க யாருன்னா, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க கூடாத காரியம். அப்போ இந்த நாட்கள் கர்த்தர் நம்மளை வந்து கிருபை நாட்களுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, அல்லது ரட்சிக்கப்பட்டு அந்த கிருபை நாட்களுக்குள்ள அவருடைய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம என்ன பண்றோம், அவருடைய பரம ஈவின் இதை வந்து ருசி பார்த்து விட்டு மறுதலித்து போறவர்களா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்கு எப்படி சொல்றான்னா, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்டு அவருடைய கிருபையின்படி நித்திய ஜீவனை நற்கிரியை செய்யக்கூடியவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றாங்க. முட்செடியோ பூண்டுகளையோ முளைப்பிக்கிற நிலமோ
தகாததாய் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயுமாகி சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ இது உலக பிரகாரமான ஒரு ஓமைக்கு சொல்றாரு கர்த்தர். ரட்சிக்கப்பட்ட நம்ம அதற்கேற்ற கனிகளை கொடுக்காம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு வர நாட்கள்ல சுட்டரிக்கப்பட்டதா ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இதை எடுத்து பார்ப்போம். பவுல் இன்னொரு இடத்துல கூட ஆலோசனை சொல்லுவார். யாருக்காகனா, கலத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல இருந்து 21 வரை யாராவது ஒருத்தங்க படிங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஆமீன். அதோட நடத்துங்க பிரதர். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கலாத்தியருக்கு பவுல் ஆலோசனை சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்தின் படி கிரியை பண்ணக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் இதெல்லாம் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெளிகள், களியாட்டம் முதலானவை. அப்போ பவுல் இதெல்லாம் சொல்றாரு. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? இந்த மாமிச பிரகாரமான காரியங்கள் இருக்கக்கூடாது. 22வது வசனத்துல ரட்சிக்கப்பட்டவன்ட்ட என்னென்ன இருக்கணும்னா, ஆவியின் கனியும், அன்பு இருக்கணும், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை விரோதமாக பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ இவ்வளவு காரியம், இந்த ஆவியின் கனி என்ன இருக்கணும்? நம்மள்ட்ட ரட்சிக்கப்பட்ட நம்மள்ட்ட இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போமா, நம்மள்ட்ட அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, நீடிய பொறுமை இருக்கா, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவ்வளவு இருக்கா நம்மள்ட்ட? ஏதாவது ஒரு காரியம் குறைப்பட்டவர்களா இருந்தோம்னா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அதை கொடுக்க வல்லவராக இருக்காரு. இப்போ இந்த வேளையில ஒரு சின்ன ஒரு கதையை, உலக பிரகாரமான ஒரு கற்பனை கதையை அவங்கள்ட்ட சொல்றேனே. ஒரு வாலிபன் என்ன பண்ணுவான்னா, ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணி கேட்பான், எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும் கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கடவுள் சொல்லுவாரு அவன்கிட்ட ஒரு கற்பனை கதை தான். அவன்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்ககிட்ட ஒரு பெட்டியை கொடுக்குறேன், அந்த பரலோகம் போகணும்னா உனக்கு அல்டிமேட்டா ஒரு 1000 தங்க நாணயங்கள் அந்த பெட்டியில நீ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. 1000 தங்க நாணயங்களை நீ சேர்த்தாதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவேன், அல்ல பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்லிட்டு போவார். இந்த சகோதரன், ஒரு கற்பனை கதை தான். இந்த சகோதரன் என்ன பண்ணுவான்னா, அப்போ என்ன பண்ணணும்னு கேட்பான். இந்த 1000 தங்க நாணயங்களை சேர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே, நீ ஒரு நல்ல காரியம் செய்யும் போது உனக்கு ஒரு தங்க நாணயம் அந்த பெட்டியில ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்னு சொல்லிட்டு போனோடனே, இவனும் முதல் நாள்லேருந்தே போய் ஒரு பாவப்பட்டவங்களுக்கு, பசியா இருக்கவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுப்பான். சாப்பாடு கொடுத்தோன்னா இவனோட அந்த பெட்டியில ஒரு தங்க நாணயம் வந்துடும். அடுத்தது போய் ஒரு குருடாக இருக்கிற ஒரு சகோதரனுக்கு வழி காட்டி கொடுத்தோடனே அவனுக்கு அடுத்த நாள் ஒரு காயின் வந்துடும். இப்படி செய்து 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 என்னென்ன தேவைகளோடு இருந்தவங்க தேடி தேடி செய்வான். ஏன்னா இவனுக்கு 1000 தங்க காசுகள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், சொர்க்கம் பரலோகம் போகலான்னு சொல்லிக்கிட்டு இவனோட தாட்டு. உடனே என்ன பண்ணான், தேடி 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 தங்க நாணயத்தை சேர்த்துட்டே வரான். அரௌண்டு 999 நாணயங்கள் வந்துருச்சு. அந்த 999 நாணயம் வந்த பிறகு அதே டைம்ல இன்னொரு சகோதரன் வரான். இந்த சகோதரனை பார்க்குறான், கேட்குறான், எனக்கு கடவுள்கிட்ட கேட்டேன் சொர்க்கத்துக்கு போகணும்னு. அப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணா, இந்த வாலிபன்ட்ட இருக்கக்கூடிய அந்த பெட்டியில இருக்கக்கூடிய அந்த நாணயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கம் போகலான்னு சொல்லிட்டு அந்த 2வது வாலிபன் முதலாவது வாலிபன்ட்ட சொல்லுவான். அப்போ இவன் என்ன பண்ணான், ஓகே நீ எடுத்துட்டு போன்னு கொடுத்துருவான். உடனே கேட்பான், நீ சொர்க்கம் போறதுக்கு என்ன ஒரு நாணயம் தங்க காசு கிடைச்சாலே உனக்கு சொர்க்கத்துக்கு போகலாம், இருந்தாலும் நீ அதை போகாம என்கிட்ட தந்து விடுறேன். அவன் சொல்லலாம், நான் பூமியில என்ன பண்றேன், நல்ல காரியங்கள் செய்ய நிமித்தமாக சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் சொல்லுவான். அப்போ இது ஒரு கற்பனை கதை தான். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம எவ்வளவு தூரம் நற்கிரியைகள் செய்கிறோம், அந்த நற்கிரியைகள் நம்மளை எப்படி நடத்துது, புரியுதா? அதாவது நம்ம ரட்சிக்கப்படணும்னா, திரும்ப நான் சொல்றேன், கிருபை தான் முக்கியம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அடையாளம் என்ன, நற்கிரியைகள். நற்கிரியைகள் ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அவனோட ரட்சிப்பே ஒரு கேள்விக்குறியான காரியமா இருக்கு.
அல்லேலூயா. அதுதான் வந்து நம்ம வேதத்துல எங்க பார்க்கணும், மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்துல பார்த்தோம்னா கர்த்தர் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஓமையா சொல்லியிருப்பாங்க. 20ஆம் வசனத்துல, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தேகத்தோட ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாததினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்போ நமக்குள்ள எப்படி இருக்கும்? இந்த 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 கேரக்டர்ல நம்ம இருக்கோமா? நம்ம கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா? நம்ம ஒரு வசனத்தை கேட்குறோம், அல்லது நம்ம சர்ச்சில் பேசுகிற சில வார்த்தைகள், ஆலோசனைகள் இதோட கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கடந்து செல்கிறவர்களாக இருந்துக்கிட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்? அதை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஒரு வேரூன்றி இருக்கவங்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம வெரி இம்பார்ட்டன்ட். இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவரோட வெளிப்படுகைகள், அல்லேலூயா, அவரோட வெளிப்படுகையில 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கும்போது, அந்த லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் சொன்னது போல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ அந்த லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் பேசினது, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசின காரியங்களை அவங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அப்போ நம்ம கர்த்தர் என்னன்னு சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அவர் வந்து ஒரு குளிரும் இல்லாம அனலும் இல்லாம நம்மளுடைய பரிசுத்தம் எந்த அளவுல இருக்கு, நம்மளுடைய நற்கிரியைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாள்ல கர்த்தருடைய வருகையில நம்ம என்ன பண்ணப்படுவோம்? அந்த பதரை வந்து சுட்டெரிக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? சுட்டெரிக்கப்படுவோம். அப்போ அதுக்கு நம்ம பாத்திரவானா இருக்கணுமா, அல்லது ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? நற்கிரியைகளை செய்து அனுதினம் நல்ல பிள்ளைகளாக இருந்து நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைந்து நம்ம என்னது அவருடைய வருகைக்கு, அதாவது அந்த மல்கியா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் பேசின வார்த்தையான அவர் வெளிப்படுகையில் அவருக்கு முன்பு நிலை நிற்கிறவங்களாக நம்ம இருக்கிறோமான்னு சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது அந்த நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஒரு உக்ரானக்காரனாக நம்ம இருக்க வேண்டுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுல வந்து அவருக்கு முன்னா வந்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை கூப்பிடுற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கணுமா, அல்லது நீ வந்து ஒன்றுமே இல்லாத வேஸ்டான ஊழியக்காரனை சொல்லணும் கூடிய கண்டிஷன்ல இருக்கணுமா? அது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளுடைய நாட்கள் எந்த நாட்கள்ல இருக்கிறோம்? இதுல வந்து நம்ம எந்த இடத்துல, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நீங்க யோசித்து பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க வந்து ஒரு சவுலை போல அனுதினம் நியாயப்பிரமாணத்தை வாசிச்சு நான் கிறிஸ்தவன் என்ற பேர்ல ஒரு டைட்டிலோட வச்சுக்கிட்டு ஓடிட்டே இருக்கிறீங்களா, அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின் அனுபவம் வந்துருச்சா? அந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி வந்துருச்சு? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை வந்து 4 பேர்கிட்ட சொல்றதுக்கு தைரியமா இருக்கிறீங்களா, அல்லது அது ஒரு ஷேமா, ஒரு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அந்த பவுல் அந்த இடத்துல எல்லாம் சொல்லும்போது, எங்கெல்லாம் அவனை கண்டு அவனை பிடிச்சி சிறை சேதம் பண்றாங்களோ அந்த இடத்துல அவன் தைரியமா சொல்றான். ரோமருக்கு எதிராக சொல்றான், அவங்க கூட்டத்துல சொல்றான், எல்லா இடத்துலயும் தைரியமா அவன் பேசுறான். என்ன சொல்றான்? நான் இப்படிதான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்து இவ்வளோ வைராக்கியமா இருந்தேன், இவ்வளோ ஒரு யூத ஜன எபிரேயன் எல்லாம் சொல்லிக்கிட்டு அவன் சொல்றான், நான் ரட்சிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து வந்து என்னை ரட்சித்து கொண்டாருன்னு. அப்ப நம்ம இந்த கிறிஸ்தவர்கள் இந்த நாள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதை சொல்றதுக்கு நம்ம பக்கத்துல இருக்க சகோதரன்ட்ட, நீ இங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்கன்னு கேட்டா, இல்ல பிரதர் அது அப்படின்னு சொல்றோம். ரட்சிப்பு என்னைக்கு அடைந்தீங்கன்னு கேட்டா அந்த அனுபவம் இல்லை. என்னைக்கு பேப்டிசம் எடுத்தீங்க, என்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக எழுந்தீங்கன்னு கேட்டா அது தெரியாது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம்? அப்படிப்பட்டவங்க அந்த இதுதான் கர்த்தர் அவருடைய வருகையில நம்ம நிலை நிற்கும் போது எந்த அளவுக்கு உண்மையா இருப்போம்னு சொல்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அந்த ஒரு பாடலை எடுத்து பார்ப்போமா? அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் வேறொன்றில்லையே. எல்லாரும் கைகளை தட்டி, நம்மோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. கைகளை தட்டி கண்களை மூடியிருக்குமா? நாமம் உற்சாகமா பாடுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். இந்த நாள்ல உங்களுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தா திறக்கும் ஏசப்பா. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று
வேறு நாமம் நமக்கில்லையே. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிப்போமா? நேரி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் உணர்ந்தவர்களாய்? இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நன்மையாய் மாறு. கைகளை தட்டி, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று நம்மை ரட்சிக்கும்படியாக நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். எத்தனை பேர் கண்களை மூடி வாய்களை திறந்து பேசலாமா? அவர் நாமம். உங்க கண்கள்ல சோத்திரமாப்பா, உங்களோட ஆவியோட கர்த்தர் பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. விடுதலைக்காக வந்திருக்கோங்க. வியாதிகள் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் ஒரு வல்லமையான வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எத்தனை பேர் அறிக்கை பண்ணலாம்? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? கேட்ட செய்திக்காக நன்றி தகப்பனே. அப்பா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. இந்த நாள்னப்பா எங்களோடு பேசுகிற தேவனப்பா. அப்பா, இந்த நாளில் சபைக்கப்பா தியானிக்கும்படியாக மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக அப்பா கர்த்தர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் என்று நீங்கள் சொன்ன வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்கள்லையும் அப்பா நாங்கள் தியானித்து வரும்போது அப்பா, இந்த நாள்லையும் அப்பா கணக்கு விசாரிக்கிற எஜமானுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவன் என்ற தலைப்பின் கீழப்பா அப்பா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஜனங்களப்பா அப்பா ஒரு பவுலை போல நல்ல நியாயப்பிரமாணத்தில் நான் தெரிந்திருக்கிறேன், கர்த்தருடைய வேதத்தை நான் தெரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலக பிரகாரமாக சொல்லி கொண்டு இருக்காதபடி அப்போ ஒரு நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தோடு கர்த்தர் என்னை சந்தித்தார், அவர் எனக்கு வழிகாட்டின்றார் என்ற வார்த்தைகளை நினைத்தபடியாக அந்த கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் செய்யுமோப்பா. அந்த நற்கிரியைகள் செய்யும்போது ஏதேனும் இடறுதலோ தவறுதலோ வரும்போதப்பா உங்கள் சமூகத்தில் வந்து தங்களுடைய குறைகளை அவங்க தவறுகளை அப்பா முறையிட்டு புதுப்பித்து கொள்ளமாப்பா. கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கியிருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் சபையின் பிள்ளைகளை ஒவ்வொரு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாப்பா. இந்த வேளையிலப்பா யாரோடு நீங்கள் பேச வேண்டும் என்று அப்பா பேசுனீங்களப்பா, அந்த வார்த்தைகள் அவரோடு இருதயத்தோடு பேசட்டும், அவங்க அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளட்டும்ப்பா. வரும் நாட்களில் கர்த்தருக்காக அவங்களை ஒப்பு கொடுக்கவும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளை அவங்க கை கொள்ளவும் கிருபை பாராட்டப்பா. உங்கள் கருத்தில் முழு சபையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்.
ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சியமாய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம இந்த இஸ்ரவேல் தேவனோட கரத்தில் இந்த ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம அது கண்டிப்பாக நம்மளுடைய அது கர்த்தர் சொல்லி நம்ம ஆசீர்வதித்த ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இவருக்காக மோசையிடம் கர்த்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எல்லாரும் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இது என்னன்னா, அந்த கர்த்தர் மோசையோடு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக சொன்ன வார்த்தைகள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையிலையா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையிலும் நமக்கு நாம என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரின்னு சொல்ற மாதிரி நம்ம நம்மளோட சொல்லிக்கணும். ஏன்னா நமக்கு பக்கத்துல, நம்ம இந்த தேசத்துல நம்ம இருக்கிற நமக்கு பக்கத்துல யாருமே ஆசீர்வதிக்கும்படியாக இல்லைன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்மளோட தகப்பன் நம்மளோடு இருக்கிறார், நம்ம இருதயத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை அனுதினம் நம்ம எழுதி வச்சு நமக்கு சமாதானத்தை தரணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களோட தலையில வச்சு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அல்லது நம்ம ஃபோனில் பேசும்போது கூட இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம அது கர்த்தர் அவர் சொன்ன அவரோட ஒரு வார்த்தை கூட கீழே விழுந்து போகாது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம ஞாபகத்தில் வச்சு கர்த்தர் எப்பெல்லாம் உங்களோட பேசுகிறாங்க, அல்லது வேதம் உங்களோட பேசுது, அல்லது ஆசீர்வதிக்க சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளையா இருக்கட்டும், யாரையா இருந்தாலும் சொல்லலாம், இந்த வார்த்தைகளை ஒரு முறை கூட சொல்லி ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென்.